நினைக்கிறீங்க? இல்லை, ஜனநாயகன் படத்திலிருந்தே வந்து அது வந்து நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. கரூரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கரூர் நாடாளுமன்ற உறுப்பினருங்கிற முறையில் அந்த விசாரணை ரொம்ப நேர்மையாக நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். சிபிஐ வந்து ஏன்னா 41 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. இன்னும் கூட வந்து அந்த துயரம் வந்து எங்கள் நெஞ்சில் உறைஞ்சிருக்கு. அந்த இடத்துல வந்து மிக நிச்சயமாக வந்து விசாரணையை வந்து அவங்க வந்து ஒரு பாரபட்சம் இல்லாமல் ஒரு நேர்மையான முறையில் நடத்தி எங்கள் மக்களுக்கு அவங்க நீதியை பெற்று தருவார்கள்ங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த அரசியல் அழுத்தம்ங்கிறது இப்போ எல்லாருக்குமே தெரியுது. இது ஒன்று நான் சொல்லி தான், இல்லை நான் எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்லி தான் இது ஒன்றும் அழுத்தம் இல்லை. ஒரு தயாரிப்பு நிறுவனம் வெளிப்படையாக வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க. வாட் டஸ் இட் மீன்? இல்லை, ஏன்னா முக்கிய தலைவர்கள் எல்லாருமே காங்கிரஸில் இருக்கவங்க எல்லாரும் இதற்கு வந்து தங்களுடைய குரல் வந்து எதிர்ப்பை வந்து பதிவு செய்தாங்க. ஏற்கனவே திமுகவோட ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டுருக்கு காங்கிரஸ். இப்போ வந்து விஜய் பக்கம் வந்து போகிறாங்கன்னா அந்த நிறைய கமெண்ட்ஸும் எழுதுது. இல்லை, நாங்கள் வந்து நாங்கள் தொடர்ந்து அமலாக்கத்துறை, நீங்கள் சிபிஐ, எலெக்ஷன் கமிஷன், இன்கம் டேக்ஸ், ஈவன் பல இடங்களில் வந்து சர்ச்சைக்குரிய தீர்ப்புகள் கூட வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. எல்லாத்தையும் நாங்கள் வந்து கடுமையாக எதிர்க்கிறோம். பாஜக தன்னுடைய எதேச்சாதிகாரமான சர்வாதிகார முறையை பயன்படுத்தி எதன் மீதெல்லாம் தாக்குதல் தொடுக்கிறதோ அந்த தாக்குதலுக்கு எதிராக நின்று நியாயத்தை பேச வேண்டிய கடமையும் பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. அதை நாங்கள் ஜனநாயகம் படத்துக்கு மட்டும் பேசலை. இதுக்கு இதே தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீது தொடர்ச்சியாக எத்தனை ஒரு மோசமான தாக்குதல்களை நரேந்திர மோடி அரசாங்கம் கட்டவிழ்த்து விட்டுருக்கு. நாங்கள் எல்லா காலத்திலையும் பேசியிருக்கோம். நீங்கள் வந்து எஸ்எஸ்ஏ பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நமக்கு வந்து இயற்கை சீற்றங்கள் வந்தால் நமக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நமக்கு வந்து ஒதுக்கப்படுகிற நிதி வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அவங்க வந்து ஒரு சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை கூட நிறைவேற்ற முடியல. அதை ஆளுநர் வச்சு உட்கார்ந்திருக்கார். தொடர்ச்சியாக ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய தாக்குதல் தொடுக்கப்படுகிறது. எல்லா காலத்திலையும் நாங்கள் பேசியிருக்கோம். ஸோ இது நாங்கள் ஒன்றுக்காக மட்டும் தொடர்ச்சியாக கீழடியில் அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்காக நாங்கள் பேசியிருக்கோம்ல. நீங்கள் கீழடியில் எப்படி ஒரு தொல்லியல் ஆய்வாளரை எவ்வளவு டார்கெட் பண்ணி இவங்க வந்து எத்தனை முறை வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மாற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நாங்கள் பேசியிருக்கோம். அதனால் இது வந்து ஒரு ஜனநாயகங்கிறது ஒரு படம்ங்கிறதுனால அது வெளியில் வருதே ஒழிய அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்காகவும் நாங்கள் பேசியிருக்கிறோம், கீழடிக்காகவும் நாங்கள் பேசியிருக்கிறோங்கிறதையும் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. கட்சியே வச்சிருக்காதப்ப மெர்சலுக்கு ட்வீட் போட்டிருக்காங்கல்ல, அவர் கட்சியே வச்சிருக்கல, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான எந்த முகாந்திரமும் அப்போ யாருக்கும் தெரியல. ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு சூழல்ல எங்கள் தலைவரே மெர்சல் ட்வீட் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கட்சி அரசியல் நாங்கள் பார்க்கல. தமிழ்நாட்டின் மீது எங்களை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக எங்கள் தலைவரை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு காஷ்மீர் மாதிரி பஞ்சாப் மாதிரி மாநிலங்கள் மீது ஒரு பொதுவாகவே வந்து ஒரு தங்களுடைய மாநில உரிமைகள், மக்களுடைய நலன்கள், தங்களுடைய மொழி, தங்களுடைய இனம், தங்களுடைய வரலாறு, கலாச்சாரம், பண்பாடுன்னு இருக்கிற மாநிலங்கள் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை வந்து பாஜக கட்டவிழ்த்து விடுது. உங்களுக்கு தெரியும், ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் நீட்டுக்கு எதிராக பேசுகிறப்ப வந்து தமிழ்நாட்டின் நீங்கள் எப்படி அவங்களுடைய குரலை புறக்கணிக்கிறீங்கன்னு ஒரு புகழ் வாய்ந்த ஒரு பேச்சு இருக்குது. அதனால வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தமிழ்நாட்டின் மீதான தாக்குதலுக்கு எதிராக வந்து நாங்கள் களத்தில் நிற்கிறோம். அது வந்து ஜனநாயகனாக இருக்கலாம், அல்லது கீழடியாக இருக்கலாம், தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீதான தாக்குதல்களாக இருக்கலாம், நமக்கு நிதி மறுக்கப்படுறதா இருக்கலாம், நம் மீது ஹிந்தி திணிக்கப்படுறதா இருக்கலாம். இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் வந்து நாங்கள் வந்து தமிழ்நாட்டின் மீது பாஜக நடத்துகிற ஒவ்வொரு தாக்குதலையும் எதிர்த்து நாங்கள் களத்தில் நிற்போம். இது பராசக்தி படம் காங்கிரஸுக்கு எதிரான படம்னு ஒரு பேச்சு சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வருது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு தெரியாது, அந்த படத்தை நான் இன்னும் ரிலீஸ் ஆகலை, நாங்கள் பார்க்கல. அதாவது அது வந்து அப்படி ஒரு இயக்கம் இங்கே நடந்திருக்கு. ஸோ அந்த இயக்கத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு சுதந்திரம் வந்து ஒரு கலைஞருக்கு இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். அது மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அதை மாற்று கருத்து இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அதை பொதுவெளியில் சொல்லுவோம். பட் அதுக்காக பராசக்தி படத்தை தடை செய்யுங்க, அவங்களுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காதீங்கன்னு நாங்கள் நிச்சயமாக சொல்ல மாட்டோம். அதில் 26 கட்டு பராசக்திக்கு அவங்க ஒத்துக்கிட்டு இப்போ அவங்க யூஏ வாங்கிட்டாங்க. அண்ணா பேசுன ஆனால் எல்லாமே அதில் நீக்கப்பட்டு. ஆனால் இது வரைக்கும் ஜனநாயகங்களில் என்ன தான் அவ்வளோ வந்து மோசமாக அப்படி வந்து என்ன இருந்துச்சு, அது ஒரு கிளியர் கட்டாக சொல்லாமல் அது தொடர்ந்து தடை ஏற்படுத்துறதுக்கு என்ன காரணம்? அதான் நான் சொல்கிறேனே, அரசியல் ரீதியான காரணம் தான். பாஜகங்கிற ஒரு கட்சி நீங்கள் வந்து ஒரு தணிக்கை வாரியத்திற்கு பின்னால் இருக்குது. தணிக்கை வாரியங்கிறது ஒரு ஆயுதம் தான். அதை ஏவரவங்க வந்து டெல்லியில் அரசாங்கத்தில் இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். தமிழ் திரையுலகம் இதை நீங்கள் கேட்குற மாதிரி தமிழ் திரையுலகத்தில் பெரிய அளவில் குரல் இல்லையே.
அதில் ஏன் இல்லைன்னு நீங்கள் தமிழ் திரையுலகத்தை கேட்கணும். நான் தமிழ் திரையுலகத்துக்கான பிஆர்ஓ கிடையாது. திமுகவோட கூட்டணி எப்படி நடந்திருக்கு? ஏற்கனவே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க மேம்? இல்லை, நீங்களும் சொன்னீங்க இந்த மாதிரி காங்கிரஸில் கொஞ்சம் அழிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லி. இல்லை, கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அதிகாரப்பூர்வமாக 5 பேர் கொண்ட குழுவை திராவிட முன்னேற்ற கழகத்தினோட பேச அமைச்சிருக்காரு. அவங்களும் வந்து ஒரு முதல் கட்டமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு குறித்து அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. குழு அமைச்ச உடனே பேசலான்னு முதலமைச்சர் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இது தொடர்பான விஷயங்களை பற்றி அந்த குழு தான் வந்து பேசணுமே ஒழிய அதில் நாங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றும் கருத்து இல்லை. எங்களுடைய நிலைப்பாடு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது குறித்து நிச்சயமாக 2 கட்சியும் பேசுவாங்க. முக்கியமாக இந்த அழுத்தம் கொடுக்கறது வந்து எண்ணிக்கை, சீட்டு எண்ணிக்கையை உங்களுக்கு அதிகமாக பெறணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. எனக்கு தாவேக்காவை பயன்படுத்துகிறதா, காங்கிரஸ் பயன்படுத்துகிறதா, பாஜகலாம் அந்த குரல் வருது முக்கிய தலைவர்கள்லாம். இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து நாங்கள் எத்தனை சீட்டு கேட்குறோம், இல்லை அதுக்கு என்ன மாதிரியான எங்களுடைய நிலைப்பாடுகளை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாங்கள் வச்சுருக்கோம், இதெல்லாம் வந்து நாங்கள் ஊடகங்களில் விவாதிக்க முடியாது. அதற்கு அது வந்து ஒரு முறையாக அது வந்து பேசப்படுது. அதற்குரிய இடத்துல அதை பேசுகிறதா சரின்னு நான் நினைக்கிறேன்.